நல்லா ஆரம்பிச்ச உங்க அண்ணன் கொடியேற்றினது திமுக என்ன படிச்சு திராவிடம் என்ன படிச்சுன்னு சொன்னீங்க இல்லையா? 1973 வரைக்கும் கவர்னர் தான் கொடியேற்றதா இருந்துச்சு சுதந்திரம் தப்பு. ஏன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரைம் மினிஸ்டர் அன்னைக்கு டெல்லியில கொடியேற்றும் போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அந்த மாநிலத்திலையும் கொடியேற்றப்படாது அப்படின்னு எங்களுடைய கலைஞர் எங்க தலைவர் இதை வந்து ஒரு என்னப்பா முதல் தம்பிகளா தங்கச்சிகளா தயவு செய்து இவனோட வீடியோ எனக்கு சென்ட் பண்ணாதீங்க. இவனை பார்த்தாலே இரிட்டேட்டா இருக்குது எனக்கு. சில பேரை பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு இரிட்டேஷனா இருக்கு. ஏன்னா அந்த கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப ஒரு மட்டமானது இருக்கும். ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்த பேசினா அந்த விஷயத்த பேசாம தொடப்ப கட்டான்னு பேசுற இந்த பையனை பார்க்கும்போது உண்மையாவே பரிதாபமா இருக்குது எனக்கு. இந்த குழந்தை என்னைய திட்டி ஒரு வீடியோ போட்டு என்னைய வந்து டேக் பண்ணி விட்டான். நான் உள்ள போய் பார்த்தேன், நிறைய இவனுக்கு வேற வேலை வெட்டிலன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். ஆனா செம்மாட்டி மரணாடி அடிச்சாங்க போல உடனே அதை டெலீட் பண்ணிட்டான். இந்த மாதிரி பயந்து வீடியோ டெலீட் பண்றதுதான் திராவிட திமுக வளர்த்த வீர குழந்தைகள். சரி, இந்த வீடியோல அவன் பேசுற விஷயத்துக்கு நம்ம வருவோம். கலைஞர் தான் முதல்வராக இருக்கவங்க ஏன் கொடியேற்றக்கூடாது சொல்லிட்டு இந்திரா காந்தி கேட்டு அதுக்கப்புறம் சாங்ஷன் ஆயிடுச்சு. அதெல்லாம் கலைஞர் பண்ணவே இல்லைன்னு யாருமே சொல்லல. கலைஞர் நல்ல விஷயங்கள் பண்ணிக்காரு, நிறைய கெட்ட விஷயங்கள் பண்ணிக்காரு. அதுல ஒரு சாம்பிள் இப்ப பாருங்க. முதலமைச்சருக்கு என்ன மரியாதை, நீங்க கவர்னருக்கு மரியாதை காலங்க நாங்க வேண்டாம் என்று சொல்லல. ஆனால் 2 முறை வருகிற போது ஒரு முறை ஜனவரி மாதம் 25ஆம் தேதி குடியரசு நாளில் கவர்னர் ஏற்றோம். அதே போல ஜனவரி மாதம் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கவர்னர் கொடியை வைக்க நாங்கள் மறுக்கிறேன். ஆனால் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி சோதனை வருகிற போது ஆகஸ்ட் 15ஆம் தேதி சோதனை நாள் வருகிற போது அன்றைக்கு கொடியை முதலமைச்சர் தான் ஏற்றி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்த நேரத்தில் பாத்தீங்களா, கலைஞர் பண்ண பெரிய தப்பு என்னன்னா தன்னோட பிள்ளைக்கு சுதந்திர தின நாள் என்னைக்கு வரும், குடியரசு தின நாள் என்னைக்கு வரும் எதுவுமே சொல்லி தரலன்னா அது எவ்வளவு பெரிய தப்பு. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் கலைஞர் பண்ண தப்ப நான் காட்டியிருக்கிறேன். இது மாதிரி கலைஞர் நிறைய தப்புகளை பண்ணிட்டு போயிருக்காரு, சில நல்லதுங்களும் பண்ணிருக்காரு. நான் அது எந்த இடத்துல மறக்கவே இல்லை. இன்னொரு விஷயம் தம்பி என்ன சொல்றப்ப இந்த ஸ்டிக்கர் ஓட்டுறது, இந்த ஸ்டிக்கர் ஓட்டுறது சொன்னாலே திமுக தான் எல்லாருக்குமே தெரியும். ஜெயலலிதா கொண்டு வந்த நிறைய திட்டத்துல இவங்க ஸ்டிக்கர் ஓட்டிட்டு ஸ்டிக்கரை பத்தி இவங்க பேசிட்டு இருக்காங்க. அதுல 2 விஷயம் சொல்றேன், சைக்கிள், லேப்டாப். இப்ப புரிஞ்சுச்சா குழந்தைகளா? ஏன்னா எல்லாருமே ஒரே ஸ்கிரிப்ட் தான் வாசிட்டு இருக்கீங்க. கலைஞர் கொண்டு வரல யாருமே மறுக்கலையே. அதுக்கப்புறம் எதுக்கு ஒரே ஸ்கிரிப்ட் எல்லாரும் வாசிச்சிருக்கீங்க? டிஎம்கே ஜென்சி கூட்டமாகட்டும், இந்த 200 ஊபிஸ் ஆகட்டும், எல்லாருமே ஒரே ஸ்கிரிப்ட வாச்சு வாய் தான் வலிக்க போகுது. அப்புறம் கடைசியா ஒரு ரெக்வஸ்ட், என்னோட தங்கச்சிகளும் தம்பிகளுக்கும் இவனோட வீடியோ தயவு செய்து எனக்கு அனுப்பாதீங்க. இவன் என்ன மாதிரியான கேட்டகரின்னு நம்மளுக்கு தெரியல. இவனோட வீடியோ எனக்கு அனுப்புனீங்க வைங்க, இவனை பார்த்தாலே எனக்கு உண்மையாவே ஒரு இரிட்டேஷன் ஆகுது. நான் யாரை பார்த்தாலும் தட்டி விட்டு இரிட்டேஷன் ஆக கூட இருப்பேன். ஆனா இவனை பார்த்தா இரிட்டேஷன் ஆகுது. ஏன்னா எப்ப ஏதாவது பேசுறதா தொடப்ப கட்டான்னு பேசுறானே, அதை கேட்கும் போது உண்மையாவே ரொம்ப இரிட்டேஷன் ஆகுது. அதனால தயவு செய்து யாரும் இவனோட வீடியோவை எனக்கு அனுப்பாதீங்க.